ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த செஷனில் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மீசிமா மீபோவா ஓட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான அடுத்த பார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் அதனுடைய கண்டினியூஷன் இது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இப்போது பேசிக்லேருந்து பார்ப்போம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 12 and 18, அதாவது 12 மற்றும் 18 அப்படிங்கிற ரெண்டு எண்களோட எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ 12, 18 இல்லையா? ஸோ இது 2ஆல் கேன்சல் ஆகும். ஸோ 6 × 2 2 and 9 to 18 வந்துடும். ஸோ எகெயின் 3 2 3 6 and 3 × 3 9 இல்லைங்களா? ஸோ இப்போது 2 × 3 6 6 × 2 12 12 × 3 36. ஸோ எல்சிஎம் 36, அதாவது 12 மற்றும் 18 ஆகிய இரு எண்களோட எல்சிஎம் மீசிமா அப்படின்னு கேட்டால் 36. இதே ஹெச்சிஎஃப் கேட்டாங்க, மீபோவா கேட்டாங்க, ஐஎஸ் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு கேட்டாங்க, ஹெச்சிஎஃப் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா 2 × 3 6, சரிங்களா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ப்ரீவியஸாக இது பார்த்தது. ஸோ இதில் இன்னொரு ட்ரிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து பாருங்கள். அதாவது ஸோ இப்போது ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஃப்ரேம் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது பகா எண்களோட கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 13 17 11. ஸோ இந்த எண்களோட எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. ஸோ இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த 3 எண்களையும் பாருங்கள். இந்த 3 எண்களுமே என்ன மாதிரியான எண்கள்? இது பகா எண், இதுவும் பகா எண், 11 அப்படிங்கிறதும் பகா எண். ஸோ அப்போ இந்த 3 எண்கள் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா பார்த்த உடனே ஸோ இந்த 3 எண்களையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் தான் இதனுடைய எல்சிஎம், சரிங்களா? ஸோ பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் அதனுடைய எல்சிஎம், சரிங்களா? ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3மே ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண்ணாக இருந்தால் ஸோ அதனுடைய மீபோவா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது 1ஆல் மட்டும்தான், சரிங்களா? 1ஆல் மட்டும்தான் இது வகுப்படும். ஸோ இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா 1. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரைம் நம்பர் பகாயன் கொடுத்துருந்தாங்கனாலையும் 3 செட்டு கொடுத்துருந்தாங்க, 2 செட்டு கொடுத்துருந்தாங்கனாலையும் ஸோ அதனுடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது இப்படி நம்ம டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், அடுத்து என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போது நம்ம நார்மலாக முழு எண்களாக கொடுத்தா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ முழு எண்களாக இருக்கும்போது எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போது பின்னமாக இருக்கும்போது ஹெச்சிஎம் அண்ட் எல்சிஎம் எப்படி எடுப்போம் அப்படின்னு பாருங்கள். ஸோ 2/5 அப்படின்னு இருக்கு, 3/5, 1/2, சரிங்களா? இந்த 3 எண்களோட எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு ஒரு வினா வருது. ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் பின்னத்தில் இருக்குது. ஸோ பின்னத்தில் இருக்கும்போது ஹெச்சிஎஃப் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, மீப்பெரு பொது வகுத்தி மீபோவா கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 2/5, 3/5, 1/2 அப்படிங்கிற எண்களோட ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப், சரிங்களா? இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர், அதாவது தொகுதிக்கு நம்ம ஹெச்சிஎஃப், தொகுதியில் இருக்கக்கூடிய எண்களுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். ஸோ அதான் ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர், சரிங்களா? அதே டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ கீழே இருக்கிற பகுதிக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், புரியுதுங்களா?
HCF அப்படின்னு பின்னத்தில் இருக்கக்கூடிய எண்களுக்கு HCF கேட்டாங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் என்ன கேட்குறாங்களோ அது வந்து மேலே, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்களுக்கு HCFும் கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு LCMமும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதே LCM கேட்டாங்க, பின்னத்தில் இருக்கக்கூடிய எண்களுக்கு LCM கேட்குறாங்க அப்படின்னா LCM ஆஃப் நியூமரேட்டர், அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய எண்களுக்கு LCMமும், புரியுதுங்களா, LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். சரிங்களா? பகுதியில் இருக்கக்கூடிய எண்களுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பின்னத்தில் இருக்கக்கூடிய எண்கள் கொடுத்துட்டு உங்களை LCM மற்றும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ 2/5, 3/5, 1/2 அப்படிங்கிற எண்களுக்கு HCF எப்படி என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. ஸோ HCF ஆஃப் நியூமரேட்டர் 2, 3, 1. சரிங்களா? 2, 3, 1 அப்படிங்கிற அந்த 3 எண்களுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஸோ 1 தான் வரும் இல்லையா? ஸோ 1 டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 5, 5, 2 இருக்குது. ஸோ இந்த 5, 5, 2க்கு நம்ம LCM எடுத்தால் என்ன வரும்? 5 வச்சோம்னா 1, 1, 2. ஸோ 10 வரும். 1/10 அப்படிங்கிறது தான் இதனுடைய HCF. சரிங்களா? இந்த கேட்டிருக்கக்கூடிய 2/5, 3/5, 1/2 அப்படிங்கிற எண்களோட HCF. இப்போது இதே எண்களுக்கு LCM என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது 2/5, 3/5, 1/2 அப்படிங்கிற எண்களோட LCM என்ன, மீசிமா அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது LCM ஆஃப் நியூமரேட்டர். ஸோ 2, 3, 2, 3, 1 இதனுடைய LCM பார்த்தோம்னா என்ன வரும்? 6 வரும் இல்லையா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 5, 2. ஸோ இந்த எண்களோட HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 வரும். சரிங்களா? ஸோ 6/1. ஸோ LCM பார்த்தீங்கன்னா 6. புரியுதுங்களா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது? சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ இதை வச்சு பின்னத்தில் கொடுத்துருக்கிற எண்களாக இருந்தால் ஸோ நீங்கள் LCM மற்றும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர், அதாவது 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 எண்களின் கேள்வி பாருங்கள். 2 எண்களின் பெருக்கல் பலன் 800, LCM வந்து 200, HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருக்கல் பலன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 எண்களோட பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 800 கொடுத்துருக்காங்க. LCM பார்த்தீங்கன்னா 200, HCF என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறது LCM இன்ட்டு HCF இல்லையா? LCM இன்ட்டு HCF அப்படிங்கிறது ஈக்குவல் டு 2 எண்களின் பெருக்கல் பலன். சரிங்களா? ஸோ 800. ஸோ LCM என்னன்னு கொடுத்துட்டாங்க? 200 கொடுத்துட்டாங்க. ஸோ HCF மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். சிம்பிள் கால்குலேஷன் தான். சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா HCF உங்களுக்கு கிடைச்சிரும் 4. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க. LCM ஆஃப் 2 நம்பர் 150 அப்படி கொடுத்துருக்காங்க. HCF வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எண் வந்து 50ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ X வந்து 50 கொடுத்துட்டாங்க. ஸோ Y என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ 2 எண்களின் LCM பார்த்தீங்கன்னா 150, HCF பார்த்தீங்கன்னா 4. அதில் ஒரு எண் வந்து 50, இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன ஃபார்முலானா சேம் ஃபார்முலா தான். 2 எண்களின் பெருக்கல் பலன் நமக்கு தெரியும் HCF இன்ட்டு LCM அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? மீசிமா பெருக்கல் மீப்போவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எண் 50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு எண் என்னன்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து LCM வந்து 150, HCF பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 3. ஸோ Y வந்து நமக்கு 12. இன்னொரு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ ஒரு எண் 50 ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு எண் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 12. சரிங்களா? 18, 24, 32
அதாவது 18, 24 மற்றும் 32 இவற்றால் வகுப்படும் சிறிய 4 இலக்க எண்ணை கண்டறியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். சரிங்களா? அதாவது 18, 24, 32 இவற்றால் வகுப்படும் சிறிய 4 இலக்க எண். சிறிய 4 இலக்க எண் எது? சிறிய 4 இலக்க எண் அப்படின்னா 1000. சரிங்களா? 1000 தானே சிறிய 4 இலக்க எண். ஸோ இவற்றால் வகுப்படக்கூடிய சிறிய 4 இலக்க எண் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ சிறிய அப்படின்னு வரும்போது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸோ எந்த இடத்துல எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எந்த இடத்துல ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவற்றால் வகுப்படக்கூடிய சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது சிறிய எண் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய எண்களுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் வரும். ஸோ என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த கொஸ்டின்ல சிறிய எண் கேட்டிருக்காங்க இல்லை பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா இல்லை ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ 18, 24, 32 அப்படிங்கிற எண்களுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் வரக்கூடியது என்ன? ஸோ 2, 9, 12, 16. ஸோ அடுத்து 3ஆல் பண்ணோம்னா 3 × 3 9, 4 × 3 12 and 16. ஸோ இப்போ எகைன் 4ஆல் பண்ணோம்னா 3, 1, 4. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 × 3 6, 6 × 4 24 × 3 72 × 4 இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்திருக்கக்கூடிய எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 288. ஸோ 288 தான் எல்சிஎம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ மிகப்பெரிய அதாவது மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? மிகச்சிறிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 1000 இருக்கு. ஸோ இதால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண். சரிங்களா? இப்போ இதில் எத்தனை முறை வகுப்படும்? 3 முறை தான் வகுப்படும் இல்லையா? ஸோ 3 முறைக்கு 4 முறை போட்டோம்னா 800, 4, 32, 1152 வந்துடும். ஸோ 3 முறை தான் வகுப்படும். சரிங்களா? ஸோ அந்த 3 முறை வகுப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். இல்லாட்டி ஸோ நமக்கு தெரியும் 3ஆல் டிவைட் ஆகும், ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக வகுப்படணும். ஸோ 3 இவற்றால் வகுப்படும். எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 18, 24, 32 இவற்றால் வகுப்படும் சிறிய 4 இலக்க எண். ஸோ இந்த 3ஆலையுமே வகுப்படணும், மீதியின்றி வகுப்படணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 288. ஸோ 3ஆல் தான் வகுப்படும், மீதி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும்னா 288. அப்போ அடுத்து வகுப்படக்கூடிய எண் எது? 4. ஸோ 4 முறை வகுப்படக்கூடியது வரும். சரிங்களா? அப்போது 4ஆல் பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் அந்த 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய எண். சரிங்களா? 32, 3, 32, 5. ஸோ மீதி 3, 2 8 3 11. ஸோ 1152 அப்படிங்கிறது தான் இந்த 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண். சரிங்களா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஸோ 1000ஆல் மிகச்சிறிய எண் எது அப்படின்னு நமக்கு தெரியும், 1000 4 இலக்க எண்களில். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற எல்சிஎம் பார்த்தீங்கன்னா அந்த 3 எண்களுக்கும் 288. ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக மீதி வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ அடுத்து என்னென்னா 4ஆல் இதை பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 152. சரிங்களா? இப்போ நீங்கள் இதை வகுத்து வரக்கூடிய மீதியை வந்து இந்த 288 கழிச்சிட்டு அதை 1000 கூட ஆட் பண்ணாலையும் இதே நம்பர் தான் வரும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நமக்கு தேவையானது அந்த மிகச்சிறிய எண். சரிங்களா? நம்ம சிம்பிளாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பாருங்க. 8, 10 மற்றும் 12ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 8, 10,
மற்றும் 12 இந்த 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 3 இலக்க எண். மிகப்பெரிய 3 இலக்க எண் எது? 999. ஸோ இதுதான் மிகப்பெரிய 3 இலக்க எண். ஸோ இந்த 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய சரிங்களா மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இதுக்கான எல்சிஎம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ காமனாக கேட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 2, 4, 5, 6. ஸோ எகைன் 2 பண்ணுவீங்க, 2, 5, 3. ஸோ இதுக்கு மேலே ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஸோ 2 × 4 2 8, 8 × 5 40, 40 × 3 ஸோ 120. ஸோ எல்சிஎம் வந்து 120 அப்படிங்கிறது கிடைச்சிடுது. 120 அப்படிங்கிறது எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சரிங்களா? ஸோ இப்போது 999 அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய 3 இலக்க எண். ஸோ இந்த 3 இலக்க எண் வந்து நமக்கு வேண்டியது என்னென்னா இந்த 3 இலக்க எண்களிலேயே 120ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 3 இலக்க எண் இதுதான் நமக்கு தேவை சரிங்களா? இப்போது 999 120ஆல் வகுத்தோம்னா எத்தனை முறை வகுத்தா எக்ஸாக்டான மிகப்பெரிய எண் கிடைக்கும்? 8 முறை செஞ்சோம்னா 800, 8 2 16, 960 கிடைக்கும் நமக்கு. ஸோ மீதி வந்து இங்கே 39 வரும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது இப்போ 9ஆல் வகுத்தோம்னா 900, 9 2 18, 1080 வந்துடும். ஸோ நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா மிகப்பெரிய 3 இலக்க எண் தான். ஸோ 960 தான் எக்ஸாக்டாக மீதியின்றி வகுப்படுது சரிங்களா? மீதி அப்போது 999 அப்படிங்கிற எண்ணை வச்சு நம்ம 960 அப்படிங்கிறது ஸோ 120 99க்குள்ளே வரக்கூடிய மிகப்பெரிய 3 இலக்க எண். ஸோ அதனுடைய மல்டிப்ளாக இருக்கும். ஸோ 8ஆல் வகுப்படும். ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 960 கிடைக்கும். ஸோ 960 அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய 3 இலக்க எண் சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாற்பத்தி 60, 64. ஸோ இவற்றால் வகுப்படும் மிகச்சிறிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 48, 60, 64. ஸோ இந்த எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். ஸோ இந்த மாதிரி எந்த எண்கள் கேட்டாலுமே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? எல்சிஎம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சரிங்களா? ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 4. ஸோ 12 48. ஸோ 15 and 16 இல்லையா? ஸோ எகைன் 3, 4, 5, 16 and then 4, 1, 5, 4. ஸோ இதுக்கு மேலே ஃபேக்டரைஸ் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4 × 3 12, 12 × 4 48, 48 × 5 பண்ண போகிறோம். ஸோ அதாவது 5 × 2 20 வரும். 48 × 20 ஸோ 960 அப்படிங்கிறது தான் இதுக்கான எல்சிஎம் சரிங்களா? ஸோ இந்த 48, 60, 64 அப்படிங்கிற எண்களுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 960 அப்படின்னு கிடச்சிருச்சு சரிங்களா? இப்போது நமக்கு வேண்டிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 999. ஸோ கொஸ்டின் என்னன்னு தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 48, 60, 64 ஆகிய இவற்றால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 999. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண் சரிங்களா? இப்போது 960 அப்படின்னு கிடச்சிருக்கு நமக்கு. எல்சிஎம் வந்து 960ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னவாக இருக்கும்? ஸோ × 10 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9600 கிடைக்கும் இல்லையா? ஸோ இன்னொரு 960 போட்டோம்னா நமக்கு என்ன போகும்? ஸோ 10,000க்கு மேலே போகுது இல்லையா? ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அதாவது கேட்டிருக்க கேள்விப்படி என்னென்னா 4 இலக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் வந்து
9999. ஸோ அப்போது அந்த எண் என்னவா இருக்கும்? 9600 தான் இருக்க முடியும். ஸோ மல்டிபிள் ஆஃப் 10 அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக இங்கே வந்து ஆட் பண்ணோம்னா ஸோ 9600 அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அந்த மிகப்பெரிய எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9600. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, 12, 15, 20 ஆகிய இவற்றால் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 12, 15, 20. ஸோ இவற்றால் வகுப்படக்கூடிய 5 இலக்க எண். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுக்கான எல்சிஎம் என்ன? ஸோ 60. சரிங்களா? ஸோ மிக சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். 60ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை 60ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மீதி 40 கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து மீதியின்றி வகுப்படணும். இந்த 3 எண்களால் வகுத்தாலுமே நமக்கு மீதியின்றி வகுப்படணும். ஸோ இப்போது எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தால் மீதியின்றி வகுப்படும்? ஸோ 20 கம்மியாக இருக்குது. ஸோ இந்த எண்ணோட 20 ஆட் பண்ணியிருந்தோம்னா, அதாவது இருக்கக்கூடிய எண்ணோட 20 ஆட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் வந்து மீதியின்றி வகுப்பட்டுருக்குமா? ஏன்னா நமக்கு இங்கே 40 இருக்குது. இன்னும் எவ்வளோ தேவை? 60ஆல் கரெக்டாக வகுப்படணும் அப்படின்னா மீதி வந்து, அதாவது 10,000 60ஆல் வகுத்தோம்னா மீதி வந்து நமக்கு 40 கிடைக்குது. சரிங்களா? இப்போது நமக்கு 60ஆல் எக்ஸாக்டாக வகுப்படணும் அப்படின்னா எவ்வளோ வேணும்? 60 வேணும். ஸோ 40 இங்கே இருக்குது. மீதி எவ்வளோ வேணும்? நமக்கு 20 வேணும். ஸோ அந்த 20 இது கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு 60ஆல் ஈஸியாக வகுப்படுமா? ஸோ அப்போது அந்த 20 தான் நம்ம இந்த 10,000 கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படிங்கிறது 10,000. நமக்கு எக்ஸாக்டாக 60ஆல் வகுப்படணும் அப்படின்னா 10,020 அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸாக்டாக 60ஆல் வகுப்படும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது 2 எண்களின் கூடுதல் வந்து 20 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், 2 எண்களின் கூடுதல் 20, அந்த எண்களின் எல்சிஎம் வந்து 42, ஹெச்சிஎஃப் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 2 எண்களின் கூடுதல், அந்த எண்களை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு XYன்னு எடுத்துக்கலாம். அந்த எண்களின் கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த எண்களோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 42. சரிங்களா? ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து 2. சரிங்களா? இப்போது அந்த இரு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்ன? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து இரு எண்களின் பெருக்கல் பலன் தான் நம்ம அந்த எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 42 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு XY அப்படின்றது ஒன்று கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆயிரும். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம அந்த மெத்தட் அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணாமல் ஸோ இங்கே எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது 42 and 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 42 அப்படிங்கிறது என்ன? 21 இன்ட்டு 2 எழுதலாம் இல்லையா? இன்ட்டு 2. ஸோ இந்த 21ஐயுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 7 இன்ட்டு 3. சரிங்களா? இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். சரிங்களா? இப்போது இந்த எண்களில் 2 எண்களாக நம்ம பிரிக்க போகிறோம். அந்த எண்களோட கூடுதல் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய எண்களை தான் இப்போ பிரிக்க போகிறோம். இப்போ 7 21 வந்துடும். அப்போ இங்கே வந்து 2 4. ஸோ 21 4 25 வந்துடும். நமக்கு தேவை 20 வரணும். அப்போ அந்த மாதிரியான 2 எண்களை நீங்கள் வந்து சேர்த்தணும். சரிங்களா? இப்போது 7ஓட 3 பெருக்குனா 21 வந்தது, அதனால் வேண்டாம். 7ஓட 2 பெருக்குங்க. 7 2 14, 3 2 6. ஸோ 14 + 6 நமக்கு 20 கிடைச்சது. நமக்கு வேண்டியது என்னென்னா 2 எண்களின் கூடுதல் வந்து 20 வேணும். ஸோ இப்போ இந்த பெருக்கல் பலன் மாறப்போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 2 எண்கள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு XY அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் நான் மாற்றி இப்படி எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 எண்களின் கூடுதல் வந்து 60 இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்.
சரிங்களா? ஸோ எக்ஸ் வந்து 14, ஒய் வந்து 6 அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி 2 எண்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 20 வந்துருச்சா? ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் அதனுடைய ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அதில் என்ன மாதிரியான கேள்விகள் வரும், அப்ளிகேஷன் ஓரியன்டாக, ஸோ ரியல் டைமில் என்ன மாதிரியான கேள்விகள் வரும் இதெல்லாம் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கேள்விகள். இனி பார்க்கக்கூடியதெல்லாம் எப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்க்க போகிறோம், ரியல் டைமில் எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ எல்சிஎம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஹெச்சிஎஃப் எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்து பார்ட் 3ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டி எக்ஸாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.